உங்க ஸ்கூல்ல உங்க மதர் டங் பேசக்கூடாது அன்னு தடை பண்ணா எப்படி இருக்கும்? தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன் டு ஃப்ரான்ஸ். ஸ்டோரியோட ஹீரோ ஃப்ரான்ஸ். ஒரு சின்ன பையன். அவன் ஸ்கூலுக்கு போக ரொம்ப பயப்படுறான். ஏன்னா அவனோட டீச்சர் ஹேமெல் பார்ட்டிசிபல்ஸ் பற்றி கொஷின்ஸ் கேட்பான்னு சொல்லியிருக்கிறாரு. ஃப்ரான்ஸுக்கு அதில் ஏபிசி கூட தெரியாது. ஸோ ஸ்கூலுக்கு கட்டடிச்சிட்டு வெளியே ஜாலியாக சுற்றலான்னு நினைக்கிறான். ஃப்ரான்ஸ் ஸ்கூல் வரும்போது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. யூஸ்வலி ஸ்கூல்னா ஒரே நாய்ஸாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு சண்டே மார்னிங் மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் ஹேமெல் அவனை திட்டல. சீக்கிரமாக உட்காரு ஃப்ரான்ஸ்னு அன்பாக சொல்கிறாரு. ஹேமெல் அவரோட ஸ்பெஷல் சண்டே ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு. பெரிய ஷாக் என்னன்னா, பேக் பெஞ்சஸில் வில்லேஜ் எல்டர்ஸ் எல்லாருமே சோகமாக உட்காந்துருக்குறாங்க. ஹேமெல் ஒரு ஷாக் நியூஸ் தராரு. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். பெர்லின்லேருந்து ஆர்டர் வந்துருச்சு. இனிமே அல்சாஸ் அண்ட் லொரைன் டிஸ்ட்ரிக்ஸில் ஜெர்மன் லாங்குவேஜ் தான் டீச் பண்ணணும். இதை கேட்டதும் ஃப்ரான்ஸ்க்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. அவன் இவ்வளோ நாளாக ஃப்ரெஞ்சை சரியாக படிக்கலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவன் வெயிட்டுன்னு நினச்ச புக்ஸ் எல்லாம் இப்போ ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியுது. ஹேமெல் மேலே இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு. because he is leaving after 40 years of service. ஹேமெல் சொல்கிறாரு, ஃப்ரெஞ்ச் தான் இந்த வேர்ல்ட்லேயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் லாஜிக்கல் லாங்குவேஜ். அவர் ஒரு டீப்பான பாயிண்ட் சொல்கிறாரு. when a people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. அப்படின்னா நம்ம லாங்குவேஜ் நம்ம கையில் இருந்தால் அடிமையாக ஆனால் கூட ஜெயிலோட சாவி நம்ம கையில் இருக்கிற மாதிரி. இப்போ சர்ச் கிளாக் 12 அடிக்குது. ப்ரூஷியன் சோல்ஜர்ஸோட ட்ரம்பெட்ஸ் கேட்குது. ஹேமெலால் பேச முடியல, தொண்டை அடைக்குது. அவர் போர்டில் பெருசாக எழுதியிருக்கிறாரு, விவ்லா ஃப்ரான்ஸ், அப்படின்னா லாங் லிவ் ஃப்ரான்ஸ். கையில் ஸ்கூல் இஸ் ஓவர், யூ மே கோ அப்படின்னு சிக்னல் காட்டி முடிக்கிறாரு.